கரூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நார் தொழிற்சாலையில் பணி செய்த வங்கதேசத்தினர் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழில் நகரான கரூர் துணி உற்பத்தி, பேருந்து பாடி கட்டுதல், கொசுவலை உற்பத்திக்கு பெயர் பெற்றது. இங்குள்ள தொழில் நிறுவனங்களில் உள்ளூரை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வெளிமாநில தொழிலாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களோடு வங்கதேசத்திலிருந்து ஊடுருவிய சிலரும் வேலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக 49 வயது முகமது அலாம் சர்தார், அவரது 2வது மனைவி 31 வயது மோல்புல் நேசா, முதல் மனைவியின் மகன் 25 வயது பலால் ஹுசைன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தைச் சேர்ந்த இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு முறையான அனுமதி பெறாமல் கொல்கத்தாவுக்கு ஊடுருவி அங்கு கூலி வேலை செய்து போலியான ஆவணங்களை தயார் செய்து கொண்டு 7 ஆண்டுகளுக்கு முன்னர் கரூர் மாவட்டம் வந்துள்ளனர். இங்கு குப்பம் கிராமத்தில் உள்ள ஐயம்பாளையம் பகுதியில் செயல்படும் தேங்காய் நார் தயாரிக்கும் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துள்ளனர். அவர்களில் முகமது சர்தார் ஆன்லைன் மூலம் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்துள்ளார். அதன் பேரில் விசாரணைக்காக பரமத்தி காவல் நிலையத்திலிருந்து வந்த அழைப்பின் பேரில் நேரில் சென்றுள்ளார். அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் ஆவணங்களை பார்த்தபோது முரண்பாடாக இருந்தது தெரிய வந்தது. இதனால் குடோனில் வேலை பார்த்து தங்கி வரும் குப்பம் கிராமம் பகுதியில் உள்ள தேங்காய் நார் தயாரிக்கும் கம்பெனிக்கு நேரில் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் முதல் மனைவி ஷெஃபாலி என்பவரை பார்த்து பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்ததாக முகமது சர்தார் கூறியுள்ளார். அவருடன் 2வது மனைவி மோல்புல் நேசன், பலால் ஹுசைன் ஆகியோர் தங்கியிருந்தது தெரிய வந்தது. இதனால் 3 அடையாள அட்டையை பார்த்த போலீசார் சட்டவிரோதமாக அரசு அனுமதியின்றி தங்கியிருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர்கள் மீது வேறு ஏதேனும் வழக்கு உள்ளதா எனவும் பரமத்தி போலீசார் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.